சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் ரொம்ப சிறப்பான படங்களை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பரிமளா அண்ட் கோ அப்படின்றது தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேரை பார்க்கும்போது என்னடா அது ரொம்ப சிம்பிளா ஒரு பாண்டியராஜ் ஒரு டைட்டில் வச்சிருக்காரு, ஒரு படம்னாவே ஒரு அப்படி ஒரு கேட்சியா நேம் வேணும் அப்படின்ட்டு. பட் இதுக்குள்ளார எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றத படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பெட்டி, இந்த ரெண்டு படத்தை பத்தியும் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சில விஷயமா சிறப்பாக பேசலாம் அப்படின்ட்டு. பட் நீங்க இந்த படத்துல என்ன படம் முதல்ல பார்த்தீங்க? ஆக்சுவலாக பரிமளா அண்ட் கோ பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. பெட்டியோட பரிமளா அண்ட் கோ நல்லா இருந்துச்சு. ஒரு கிரைம் பேஸ்டு, ஒரு டார்க் காமெடி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல படமாகவே அதை கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் நல்ல அந்த ஊர்வசி ஜெயராம் காமெடி, அப்புறம் அந்த படத்தில் நடித்த ஹீரோயின்கள், அப்படி ஓவராலாக அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, யோகி பாபு காமெடி கூட நான் சிரித்தேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா யோகி பாபு காமெடிலாம் யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்காது. அதுவும் அண்மை காலமாக சுத்தம். அவர் வந்து சும்மா ஃப்ரேம்ல வருவார், வந்த கடமைக்கு 2 டைலாக் பேசிட்டு போயிடுவார். பட் இந்த படத்தில் கொஞ்சம் சிரிக்கும்படியா அவர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் எவர்கிரீன் மிஸ்கின் வந்து ஒரு இயக்குனரா ஒரு அற்புதமான படங்கள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட, ஒரு நடிகராக இவ்வளவு பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒவ்வொரு படத்துலையும் வியக்க வச்சுட்டே இருக்காரு. முக்கியமா இந்த படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. அந்த கேரக்டருக்கு அவரை தவிர வேற ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கேட்கிறாரு. ஸோ அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. பாண்டியராஜ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்திலேயே மிஸ்கினை நடிக்க வைக்க சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்போ மிஸ்கின் கேட்ட சம்பளம் ஒத்து வராம தான் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த படத்துல வந்து பரவாயில்ல கொடுத்து நடிக்க வைப்போம்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜெயராம் அவர்களை பொறுத்தளவு வந்து சாதாரணமா ஒரு ஹீரோவா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, அதோட அவர் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவும் இருக்கும். பட் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், மாமாண்டதெல்லாம், தெனாலி, மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு படைப்பாளியை பத்தி நீங்க ஒரு பெருமிதமா ஒரு 2 விஷயம் ஏதாவது சொல்றோம்னா என்ன விஷயம்? இல்ல, ஜெயராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறைமாமன் காலத்துல இருந்து இருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் அவரு. அவர் வந்து மலையாள நடிகர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சா கூட சென்னையில தான் அவர் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். அவருடைய வீடெல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ரொம்ப வருஷமா இங்க இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு தமிழராகவே இருக்காரு அவரு. ஆனாலும் இங்க இருப்பவர்கள் அவரை கேரளைட்டனும், அங்க இருப்பவர்கள் அவரை தமிழர்னும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடுவுல வந்து ஏதோ ஒரு முறை அவர் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்துச்சு அவர் வீட்டுல. என்ன காரணம்னா, ஏதோ தமிழருக்கு விரோதமா அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வீடு புந்து அங்க அவர் வச்சிருந்த அந்த ஷீல்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். நான் எப்பவுமே தமிழர்களுக்கு எதிராலாம் இருந்ததில்லை, ஏன் இப்படி என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. எப்பவுமே ரொம்ப சாஃப்டான காமான ஒரு நல்ல நடிகர். அவரை பற்றி நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கறது? உலகமே பெரிய சர்டிஃபிகேட். நிச்சயமா ஒரு அவரை நம்பி வந்து ஒரு படத்துக்கு போனா கண்டிப்பா மகிழ்ச்சி கேரண்டி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ பரிமளா அண்ட் கோ இந்த வாரம் நம்மளை ரசிக்க வைக்கும் படமா இருந்தது அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. பட் பெத்தி இதுல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட வந்து 135 கோடி வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வந்து இது ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை கதை சரியா அமையலையா, இல்ல ஒருவேளை ராம் சரண் தேர்ந்தெடுத்த கதைக்களம் வேற மாதிரி அமைஞ்சுக்குச்சா? இல்லைங்க, அது என்னவோ தெரியல. தெலுங்கு ஹீரோக்கள் வந்து ராஜமௌலி கஷ்டப்பட்டு ஒரு பிம்பத்தை கட்டி கொடுக்குறாரு. அவங்க வந்து அதை உடைக்கிறது தான் முதல் வேலையா வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, ராஜமௌலி RRR படத்துல ராம் சரண் வந்து பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து பெரிய அளவு கொண்டாடப்பட்ட ஒரு படம். ஆனால் அடுத்தடுத்து ராம் சரண் நடித்த எந்த படமுமே பெருசா போகல. அதே மாதிரி நிறைய தெலுங்கு நடிகர்கள் மசாலா வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபுல் மசாலான்னா தெலுங்கு தான். இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கு. முதல் நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங்கிறது கட்டாயமா இருக்கும். ராம் சரண் படங்களுக்கு ஓப்பனிங் இல்லாம எப்படி இருக்கும்? அதனால அவ்வளவு பெரிய வசூல். ஆனால் அடுத்தடுத்த நாட்கள்ல விழுந்துருச்சு. என்ன காரணம்னா படம் ரொம்ப சுமாரா இருந்தது.
இல்ல அவருடைய இதுவரையும் அவரு ஒரு கட்டுமஸ்தான உடம்பு சில படங்கள்ல வந்து அவர் வந்து மெருகேற்ற விஷயம் தான். பட் இந்த படத்துக்கு வந்து உண்மையாவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் வந்து அவரோட எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கடினமா இருந்தது அப்படின்லாம். அதாங்க, உடலுக்கு அவங்க கொடுக்குற உழைப்பை மூளைக்கு கொடுக்கறது இல்லை. அதுதான் சரி சரி. இதுல நம்ம பார்க்க வேண்டிய கஷ்டமா இருக்கு. என்னன்னா, ஒரு டைரக்டர் கதை சொல்ல வராரு, அந்த கதை எப்படிலாம் இருக்கணும், அதுல லாஜிக் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் யோசிச்சு ஒரு கதையை பண்ணணும். அங்க கோட்டை விட்டுறாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த உடம்பை ஏத்துறது இறக்குறது அதுக்காக உயிரை கொடுக்கறதுன்ட்டு அது வேற மாதிரி பண்றாங்க. அப்ப இங்க வைக்கிற அந்த கான்சென்ட்ரேஷனை அதுலயும் வைக்கணும் கதையிலையும். அங்க கோட்டை விட்டுறாங்க. பல தெலுங்கு நடிகர்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. பாகுபலி படத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, அந்த ஹீரோ வந்து தொடர்ந்து படம் பண்றாரு, ஓடவே இல்லை. அவ்வளவு மட்டமான படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதை விஷயத்துல எல்லாம் எந்த கான்சென்ட்ரேஷனும் பண்றது இல்லை பிரபாஸ் எல்லாம். இப்ப பாருங்க, அடுத்தடுத்து தோல்வி தோல்வி தோல்வின்னு போயிட்டே இருக்காரு. மீண்டும் ராஜமௌழி வந்துதான் அவரை எழுப்பணும் போல இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால தெலுங்கு ஹீரோக்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க செலக்ட் பண்ற படம் எதுவா இருந்தாலும் இப்போ அப்கமிங்ல ஓரளவு வந்து பேன் இந்தியா மூவியா தான் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பெரிய பிரம்மாண்டம் ஒரு பட்ஜெட் தான். இது வந்து நம்ம தமிழ்ல எடுக்கக்கூடிய பட்ஜெட்டை காட்டிலும் உண்மையிலே அவங்க மெனக்கிடுறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து காமிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த வகையில வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசா போகல அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஆமா, எந்த லாங்குவேஜ்லயுமே பெருசா போகல. ஓகே ஓகே ஓகே. அப்போ இது தொடர்ந்து அவர் ப்ரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர் கூட அவர்கிட்ட நெருங்கி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப ஒரு பாச பிணைப்புல இருந்த விஷயத்த பார்க்க முடிஞ்சது. ஆனா அவருடைய பாதுகாவலர் அவரை எவ்வளவு முடிஞ்சு தூக்கி பேப்பர் மாதிரி உருட்டி எறியணுமோ அந்த அளவுக்கு எரியறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயம் என்ன? இல்லைங்க, இந்த ரசிகர்கள் வந்து அதாவது இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரசனைங்கிற விஷயத்துல மட்டும் அது மாறவே மாட்டேங்குது. சரி, இந்த நடிகர்களுக்கு ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நடிகையும் அவங்களுடைய சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலீடு அவங்களுடைய முகம்தான். இப்போ நீங்க பாஞ்சு உழுந்து கடிச்சு வச்சுட்டாங்கன்னு வைங்க, அதெல்லாம் பெரிய சிக்கலாயிரும். கடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் மிதமிஞ்சி அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்னவாவது பண்ணி தொலைகிறாங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு அவங்க. அப்ப இவங்களால தானே நீங்க வளர்ந்தீங்க, அவங்க கூட இன்னொரு போட்டோ எடுக்கிறது கூட உங்களால முடியாதான்னு பல பேர் கேள்வி ஈஸியா கேட்டுருவாங்க. பட் அவங்க நிலைமையில இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அஜித் ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அதுல அவர் சொல்றாரு, ஒரு ரசிகர் கை நீட்டினாரு, கை கொடுக்குறாருன்னு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா கையில பிளேடு வச்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ வர்றவங்க என்ன மனநிலையில வராங்கிறதே நமக்கு தெரியாது. நகத்துக்குள்ள எதையாவது சொருகிட்டு மோதிரம் கிழிச்சு விட்டுருக்கலாம், அது மாதிரி ஏதோ ஒண்ணு. நீங்க ஒரு நடிகரை பிடிக்காத ஒருத்தர் வராரு, எதிர் முகாமை சேர்ந்த ஒருத்தர் வராருன்னு வைங்க. இப்ப அவர் வந்து கிட்ட வராருன்னா நம்ம ரசிகர்னு நம்பி எல்லாம் கை கொடுக்க முடியாது. அப்படிலாம் இருக்கு. இங்க பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனாலதான் ஒரு பாதுகாவலரோட அவங்க சுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் மேம்படணும். அவரும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல அவங்களுக்கு எல்லாம் வரணும். இப்படி விழுந்து அடிச்சுட்டு நீங்க வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஏன் நம்ம நாட்டுல மட்டும் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல தான் அன்பும் காதலும் வந்து அது பிரிக்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி. ரெண்டு வேற வேறையான்றது நம்ம பேசி பார்க்க தெரியல நம்ம மக்கள். இல்ல, அது வன்முறையா மாறக்கூடாது. அன்பு வந்து என்னைக்கு வன்முறையா மாறுதோ அது வந்து சட்டம் இடம் கொடுக்காது. அது அவங்களுடைய சட்டம். பக்கத்துல ரெண்டு பாதுகாவலரை நிறுத்தி தூக்கி எறிங்கிற வரைக்கும் அவங்க சட்டம் அதை ஒத்துக்குது. இதை தொடர்ந்து கருப்பு படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நம்மளுடைய இப்போ ஒரு 15 நாள் 20 நாள் நம்மள ஒரு விழா காலங்கள்ல வச்சிருந்த ஒரு படம் கருப்பு. இது வெற்றி அடைந்த அடுத்த தருணங்கள்ல பார்க்கும் பொழுது எப்பவுமே ஒரு படங்கள் வந்து வெற்றி அடைந்ததுன்னா யாருக்கு வந்து சில பரிசுகள் கிடைக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பை வந்து கமல் சார் வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி விட்டார். இப்போ எல்லாருக்குமே வந்து கருப்பு கலர் காரு இந்த மாதிரியான ஒரு பரிசுகள்லாம் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. முதல் முறையா எடிட்டருக்கு ஒரு வாகனம் கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் எடிட்டருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் எடிட்டர் வந்து படத்தை திருடி அதனால எடிட்டர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள்னு இப்பதான் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு காரை கொடுத்து பெரிய அளவு அவங்க எல்லாம் பெருமைப்படுத்திருக்காரு. ஆக்சுவலா முதல்ல இதை துவங்கி வச்சவர் அஜித் தான். அவரு வாலி படம் பண்ணும்போது இந்த படம் பெரிய ஹிட் ஆனோடனே சூர்யாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. சோ அது மாதிரி அவருடைய படங்கள் ஹிட் ஆகும் போதெல்லாம்
அந்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சூர்யாவை பொறுத்த அளவுக்கு ஒரு 13 வருஷம் கழிச்சு வந்த ஹிட் இது. ஸோ அதனால அவரே ரொம்ப பரவசத்துல இருக்காரு. அப்போ அந்த வெற்றியில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ எல்லாருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுப்போம்னு கொடுத்துட்டு இருக்காரு. அதுல டைரக்டரை விட்டாங்க எல்லாம் சேர்ந்து. அதுதான் என்னன்னு தெரியல. ஏன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு கார் வாங்கி தரல சூர்யா. சரி. அதே மாதிரி ப்ரொடியூசரும் வாங்கி தரல. சரி. என்ன காரணம்ங்கிறது புரியல. படப்பிடிப்பு நடக்கும் பொழுது ஆர்ஜே பாலாஜிக்கும் ப்ரொடியூசர் பிரபுக்கும் நடுவில் மனத்தாங்கல்லாம் இருந்துச்சு. சரி சரி. அது எப்பவுமே ஒரு தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் அந்த பிரச்சனை வரும். ஓகே ஓகே. பட்ஜெட் அதிகமாகும், அதை குறைங்கம்பாங்க. ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டா 200 பேரை தான் தயாரிப்பாளர் கொடுப்பாரு. அப்ப அங்க சண்டை வரும். சில டைரக்டர்கள் எண்ணுவாங்க. இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, ஒரு 500 பேர் கேட்குற இடத்துல நம்ம வந்து ஒரு 200 பேர் அனுப்புவோம், என்னவா போறாருன்னு அனுப்பி விட்டா சில டைரக்டர்லாம் எண்ணுவாங்க. 1 2 3. சூப்பர். ஸோ அந்த மாதிரிலாம் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப கோவப்பட்டு பல ஷூட்டிங்கில் பல முறை சண்டைலாம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படம் வெற்றியான பிறகும் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் எல்லாருக்கும் கார் கொடுக்கும்போது அவருக்கும் கொடுப்பது தான் முறை. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாருல, அந்த மனக்கசப்புகள்லாம் மறந்து கொடுக்கறது தானே சரியா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அவர் பெருந்தன்மையா ஏதோ ஒரு விஷயத்த செலவை குறைக்கணுங்கும் போது நீங்க எனக்கு கொடுக்குற கிஃப்ட் கூட எனக்கு வேண்டாம், அதை கூட ஒரு விஷயத்துல எதுக்கு செலவு பண்றீங்கன்னு கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, படம் தரமா வரணும்னு நினைச்சுதானே அவர் சண்டை போட்டுறாரு. அவரு பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போகணும்னு சண்டை போடல. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா கோபம் வேற. இல்ல அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாம போனது. அவரு ரைட்டுங்க, நீங்க கொடுக்கறத வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அது ஒரு இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஓகே ஓகே. இல்லை இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அட்லி அவர்களுக்கு வந்து ஷாருக் கான் கூட ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து பார்க்கும்போது ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 அந்த லெவலில் உள்ள டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டது மாதிரி ஒரு விஷயம் ஒரு பேட்டியில் வந்து நான் பார்த்துருந்தேன். பட் அதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு நல்லா பழக்கமானவங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். எல்லாருக்குமே ஒரு வேலை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பாடல் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்கள நினைவூட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அட்லி செஞ்சிருக்கதா சொன்னாரு. அதுக்கும் ஷாருக் கான் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பெருமிதமா சொல்லியிருந்தாரு. இதை பத்தி கருத்து? அப்போ அட்லி கொடுத்த பேட்டி ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா 2000 டான்சர் அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா. எதுக்கு அவ்வளவு பேர் அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளரால அதை வந்து கொடுக்க முடியுது. அந்த பட்ஜெட்ல ஒரு பாட்டு எடுக்க முடியுது. அதன் மூலம் வந்து இங்க இருக்கிற பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்மளால கொடுக்க முடியுது. அதை செஞ்சா என்ன, இன்னொன்னு படத்துல பிரம்மாண்டமாவும் தெரியும். அது இல்லாம தயாரிப்பாளருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இன்னொன்னு இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்த மாதிரி ஆகும்னு தான் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு படம் பண்றவங்கள்ட்ட போய் நீ இன்னொரு 1000 பேரை இறக்குன்னா அதுதான் கஷ்டம். ஓகே ஓகே. அது புரியுது. ஸோ நிச்சயமாக தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு இயக்குனர் செய்யும் பொழுது அந்த விஷயத்த வந்து எவ்வளவு செஞ்சாச்சு, இந்த விஷயத்த செஞ்சா அதுல ஒரு பலன் கிடைக்கும்ன்றது இயக்குனருக்கு தெரியும். அந்த பல்ஸ் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் அது தெரியும். பட் இருந்தாலும் ஒரு பயம் நீங்க சொல்றத பார்த்தா. ஆமா, பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே. இப்போ ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு. ஆமா. அந்த பிசினஸை தாண்டி நீங்க படத்துல பணத்தை போடுறீங்கன்னா வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் காரணம். ஓகே ஓகே.